Welcome to Mr. Nobody's Review. And in our movie வந்து Gacy a serial killer next door 2024 release ஆன ஒரு biographical ஹாரர் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தை ரிவ்யூ போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது தட் ஹெல்ப் மீ லாட் கேஸ் உங்கள் நிறைய மூவிஸ் அப்படி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் வெயின் கேசின்னு சொல்லப்பட்ட ஒரு பெரிய சீரியல் கில்லர், அமெரிக்காவே வந்து உறுதி போட்ட ஒரு கில்லர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வீட்டுக்கு எதிர் வீட்டில் வந்து குடியேற வராரு. அண்ட் அன்னைக்கு வந்து அவரோட அம்மாவோட வராரு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவே காணும், ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து பாபின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன பையன் வந்து வேலைக்கு வந்து கூப்பிடுறாரு. இந்த மாதிரி அவருக்கு வந்து நான் இவ்வளோ தரேன், பட் வந்து நீ அதிகமாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம்பத்தில் வந்து பாபி வேலை செய்யணும். அதுக்கப்புறம் வந்து போக போக இந்த நம்ம கேசி கிட்ட வந்து ஏதோ ஒரு மாற்றங்களை வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து இவர் வந்து ஒரு ஆம்பளைங்களை கூப்பிட்டு வர்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இதை வந்து இவன் நல்லாவே நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவன் வந்து ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து உள்ளே போகிறவங்க என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அறிகுறி எதுவுமே தெரியல. அதே மாதிரி இந்த பாபின்ற பையன் வந்து தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லும்போது இவங்க எதுவுமே நம்ப மாட்டாங்க. பட் அதுக்கப்புறம் போக போக நம்ப ஆரம்பிச்சதுக்கப்புறம் தென் கேசியை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது தெரியுது கேசி வந்து டெய்லி வந்து என்ன பண்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து மெயில் ப்ராஸ்டியூட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்கு மட்டும் காசு கொடுத்து கூப்பிடுவாங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி கொலை பண்ணுறாரு உள்ளே போயிட்டு. அண்ட் அவர் வந்து ஒரு க்ளவுன் வேஷத்தை போட்டு அவங்க வந்து கொலை பண்ணுவார், ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி வந்து அந்த கொலை பண்ணவங்க எல்லாமே அந்த பேஸ்மெண்ட்டில் வந்து கீழே வச்சிருப்பாங்க. இது வந்து தெரிஞ்சு நம்ம பாபி வந்து கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு ஆதாரங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். கடைசியில் பாபி அவங்க மாட்டிக்கிறான். கடைசியில் கேசி எடுத்து பாபியை காப்பாற்றினாங்க இல்லையா, அப்புறம் கேசிக்கு என்ன ஆச்சு, அண்ட் பாபி வந்து உயிரோட வெளியே வந்தனா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கதையே. ஒரு ரொம்ப சுமாரான படம்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து படத்தில் வந்து கதை அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. அதே மாதிரி வந்து ஏதோ ஏனதான எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இது வந்து இந்த படம் வந்து சூப்பராக எடுத்துருக்கலாம், பட் ரொம்ப சுமாராக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நேரத்தில் வந்து இவர் வந்து க்ளவுன் விஷயத்தில் வந்து பார்த்தா தான் இவர் வந்து கொஞ்சம் பயமாக, இந்த நார்மல் விஷயத்தில் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. அதே மாதிரி வந்து இன்னும் கேரக்டர் இந்த கேசின்ற கேரக்டர் வந்து இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணி எதுவுமே காட்டல. சும்மா நார்மலாக போவாராம் வருவாராம் கொலை பண்ணுவாராம், இந்த மாதிரி பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி இந்த பையன் வந்து அசால்ட்டாக உள்ளே போயிருவானா, ஒரு த்ரில்னஸே வந்து இந்த படத்தில் வந்து இல்லை, ஓகேங்களா. ஸோ அதனால வந்து எனக்கு இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக பிடிக்கல, ஓகேவா. ஆனால் அதே மாதிரி இந்த படத்துக்கு நான் 1 டோராக எடுத்துருவேன். இதே மாதிரி மூவி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நோபடி இன்னொரு சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.